வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி அந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆட்சியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த இந்த மாதத்துல 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தின் இறுதியில, அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல உச்ச ஆட்சி வீடுகள்ல தான் இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை அடைகின்றன. அதுல இந்த கடக ராசியில காலபுருஷனுக்கு கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய காலத்தன்மைகள் எந்தெந்த மாதிரியான ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ஏன் இந்த ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசியில தான் சூரியன் ஆட்சி பெறுகிறார். சூரியன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன். அந்த சூரியன் அப்படின்றது நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவன். அதே மாதிரிதான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த 5ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய அமைப்பை பொறுத்து அந்த மனோகாரகன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துலதான் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஸ்தானம் முதன்மை ஸ்தானம். காலபுருஷனுக்கு முதல் ராசி. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துலதான் முழுமையான ஆசிர்வாதம் அப்படின்றது, தெய்வ பலம், முன்னோர்களினுடைய முழுமையான ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய முழுமையான ஒரு மன உறுதியை உடையவர்கள். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக மன உறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து பயந்து அதனால என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தூக்கமே வராது. ஆனா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படின்றது இருக்கும். இந்த சிம்ம ராசியோட டிராவல் பண்ணக்கூடிய மீன ராசி என்பவர்களாக இருக்கிறாங்க அல்லது மகர ராசி என்பவர்களாக இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே எப்போதுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான வாக்குவாதங்கள், பயங்கரமான ஒரு போராட்டங்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் எந்த விதமான சஞ்சலப்புக்கும் அசரவே மாட்டாங்க. ஆனால் இந்த மகர ராசியும் மீன ராசியும் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த சஞ்சலப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த சிம்ம ராசியோட டிராவல் பண்ணும்போது. ஏன்னா இவர்களினுடைய மன உறுதி அப்படின்றது அவர்களுக்கு இருக்காது. இப்படி இவர்கள் கணவன் மனைவியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள், ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 வருடமாக இருந்த சில பிரச்சனைகள் அப்படின்றது, முக்கியமா வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யாரோடைய வழக்குக்கோ நீங்க அதுக்கு ஆஜராயிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியாக யாரோ கடன் வாங்கிட்டு போனதுக்கு நீங்க ஒரு சைன் போட்டதுனால, ஒரு ஷூரிட்டி சைன் போட்டதுனால நீங்க அதுல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படி யாரோ செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு, அதுலயும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள், எந்த தொழிலும் பெரிய அளவுக்கு ஷூட் அப் ஆகாம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியையும் சந்திச்சு கொண்டு இருக்கின்றீங்க. இந்த மாதிரியாக 2 வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே, மனக்குழப்பங்களும் முழுமையாக இந்த மாதத்துல இருந்து தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவுகள் எல்லாம் இந்த மாதத்துல இருந்து வர தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு புதிய தொழில் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல நிறைய கிளையன்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா கடைகள், ஒரு ஷாப்பிங் எல்லாம் வச்சிருந்தீங்க, ஒரு ஷாப் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இது வரைக்கும் கிளையன்ஸே இருக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த
இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு பணத்தை பாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. பணம் இல்லாட்டிலும் மன வலிமை இருக்கு, அதுவே எனக்கு ஒண்ணு போதும், அதை வச்சு நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து மன வலிமையும் பண வலிமையும் இரண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள், அதாவது காதல் செய்பவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா காதல் தோல்விகள் நடந்திருக்கும். திருமணமே செய்யக்கூடாதுன்னு நினைச்ச நபர்கள் எல்லாம் திருமணம் செஞ்சு அதன் மூலமாக சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் அதுல நிறைய மனக்குழப்பங்கள், நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் கரெக்டா தவறா அப்படின்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக, நம்மளால அவங்க வாழ்க்கை கெட்டக்கூடாது, அவங்களால நம்ம வாழ்க்கை கெட்டக்கூடாது, நம்ம இரண்டு பேராலையும் குழந்தையினுடைய வாழ்க்கை கெட்டக்கூடாது, இப்படி அந்த குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அதிகப்படியான வேதனைகளையும் சச்சரவுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு தொடக்க மாதமாக உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை பெறக்கூடிய ஒரு மாதமாக, முதல்ல நம்ம சொல்ல போனா வேலையெல்லாம் இல்லாதவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், அதே மாதிரி அந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில சச்சரவுகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். இதை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம், இதற்கு கால நேரம் பத்தாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதையுமே கொஞ்சம் அந்தஸ்தா செஞ்சுதான் பழக்கம், ஒரு ஸ்டேட்டஸா செய்யணும். எல்லா இடத்துலயும் நம்மளுடைய பேரை தனியா இருக்கணும். இந்த இந்த இடத்துல இவர்கள் செய்திருக்காங்களா, அவன் எப்போதுமே அப்படிதான் செய்வான், அவனை அடக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த மாதிரியாக ஒரு கெத்தா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் பூரம் நட்சத்திர அன்பர்கள். ஆனா இந்த 2 வருடம் பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருடங்கள்ல உங்களுடைய கெத்து, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சமாதி போட்டு மூடியாச்சு. அதுல இருந்து நீங்க எந்திரிச்சு வரணும் அப்படின்னா இன்னும் பல வருடங்கள் ஆகும். அந்த மாதிரியாக தான் இருக்கு. அதுல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேர் தொழில்லாம் அழிஞ்சே போச்சு, தொழில்லாம் இல்லாத இடம், அதாவது இருக்கிற இடம் தெரியாம மூடி வச்சுட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய இந்த 3 நட்சத்திரத்திலேயே ரொம்ப பெரிய அளவு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அந்தஸ்தோட ஒரு தலை நிமிர்ந்து நடந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தலை குனிவு, அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முகத்துல முழிக்க முடியாதபடி சில தொந்தரவுகள், இது எல்லாமே அனுபவிச்சாச்சு. எதுவுமே அனுபவிக்கல அப்படின்றது கிடையாது, எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் மேடம், இனிமேல் எனக்கு எப்படி இருக்கும், சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதம் ஒரு தொடக்க மாதம், உங்களுக்கு உண்டான சில நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வேதனையோட உடல் ரீதியான வேதனையும் கூட, என்ன செஞ்சா எந்த பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக எந்த மருத்துவரை ஆலோசனை பண்றது, ஒரே வியாதிக்கு 5 மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். ஒண்ணு ஹோமியோபதி, ஒண்ணு ஆயுர்வேதிக், ஒண்ணு அலோபதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வருமா. இந்த மாதிரியாக 5 வகையான மருத்துவங்களையும் ஒரே வியாதிக்கு பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு சரி பண்ணாதான், ஆனா எதுவுமே சரி பண்ணல. அந்த மாதிரியான எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதுல இருந்து நிவர்த்திகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அரசாங்க வேலையை இழந்தவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல பிரச்சனைகளை அனுபவித்து அரசாங்க உத்தியோகமாவது இருக்கேன் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்ட நேரத்துல அரசாங்க உத்தியோகத்தையும் இழந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடிகள் எந்த ரூபமாக வருது அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே, அரசாங்க உத்தியோகத்தை இழந்தாச்சு, இன்னுமே நமக்கு அது வழக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல, அது எல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த அரசாங்கத்துல
உங்களுக்குன்னு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. நேரங்காலம் தான் உங்களைய இந்த மாதிரியாக ஒரு சில பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுடுச்சு. கவலைப்படாதீங்க சிம்மராசி அன்பர்கள். உங்களுக்கு உண்டான கால நேரம், கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.